கரெக்டாக அந்த டெடியை உட்கார வைக்கும்போது கால் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா எப்படி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டெடியை வந்து கேக்லேயே புதைச்சிட்டேன். அது பார்க்கக்கூட அந்த மாதிரி தான் இருக்குது, ஏதோ சிங்க் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கஸ்டமர் என்கிட்ட 2 இமேஜஸ் கொடுத்து அதில் இருக்க டெடியை மட்டும் இதில் ரெப்ளிகேட் பண்ணுங்கள் அண்ட் மற்ற கேக் பாட்டம் எல்லாமே இந்த கேக்லேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பிளாங்காக அவங்க என்ன சொன்னாங்களோ அது மட்டுமே தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஃபுல்லாகவே க்ளவுட்ஸ் இருக்க மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி டெடி அண்ட் க்ரீன் கலர் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அவங்க கொடுத்தப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த காம்பினேஷனே பார்த்துருந்தேன். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கலர் காம்பினேஷன். பார்த்தா நிறைய ரெஃபரன்ஸ் இமேஜஸ் அந்த கலர் காம்போவில் தான் இருக்குது. மோஸ்ட்லி நமக்கு டெடி கேக்ஸ் அப்படின்னா இந்த கலர் காம்போ ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா க்ளவுட்ஸ், ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்க்குறப்போ ரொம்ப மினிமலிஸ்டிக்காக க்யூட்டாக ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சது இந்த வேலை. ஃபைனல் அவுட்புட் ரொம்ப க்யூட்டாக. நீங்கள் இந்த கேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க.